السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்காக ஒரு சங்கமமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் மாநாடு இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டிலே எனக்கு ஒற்றுமையை உடைத்ததா டிஎன்டிஜே என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு எதற்காக தரப்பட்டுள்ளது என்பதை விரிவாக விளக்கிச் சொல்ல வேண்டிய அவசியம் நம் சமுதாய மக்களுக்கு இருக்காது என நான் எண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஜமாத்தில் உள்ளவர்கள் அல்லாத மற்றவர்களும் இந்த குற்றச்சாட்டை இந்த ஜமாத்தின் மீது இவர்கள் நம் மீதுதான் சுமத்துவார்கள் என்பதை அத்துணை மக்களும் விளங்கி வைத்திருக்கிறார்கள். தௌஹீது ஜமாத்தை பொறுத்தவரையிலே அது சமுதாயத்தை பிளவுபடுத்துகிற ஒரு ஜமாத். ஒரு குடும்பத்தை, தெருவினை, ஊரினை அனைத்தையும் இவர்கள் உடைத்து விடுவார்கள். ஒரு ஜமாத்தின் கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஊரை இரண்டாக பிளந்து தங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை இவர்கள் அமைப்பார்கள். இவர்கள் சமுதாயத்திலே மிகப்பெரிய அளவிலே பிளவை ஏற்படுத்தி விட்டார்கள். இது நம்மை பற்றி இவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளில் ஒரு குற்றச்சாட்டு. பெரும்பாலும் நம் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அத்தனைகளையும் நீங்கள் பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக நீங்கள் கவனித்து பார்த்தால், நம் சமுதாயத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு நான் சொல்லுகிறேன், அத்துணை மக்களும் இந்த ஜமாத்தின் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை நீங்கள் கூர்ந்து கவனித்தால், வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது ஒரு வெறுப்பை ஊட்டும் விதமான அந்த குற்றச்சாட்டுகள் இருக்கும். ஆனால் உண்மையில் இந்த ஜமாத் அதற்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள். நம்மை பார்த்து சொல்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் இழிவுபடுத்தக்கூடியவர்கள் என்று நம்மை பார்த்து சொல்வார்கள். உயிருக்கு உயிராக உத்தம தூதரை பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு சத்திய கருத்தை உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்ற நம்மை பார்த்து தூதரை நாம் இழிவுபடுத்துகிறோம். சஹாபாக்களுடைய வரலாறுகளை நாம் பேசிய அளவிற்கு எவர்களும் பேசியிருக்க மாட்டார்கள். சஹாபாக்கள் செய்திருக்கக்கூடிய தியாகங்களை நாம் எடுத்து உலகத்திற்கு சொன்னது போன்ற வேறு எவர்களும் சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆனால் நம் மீது சஹாபாக்களுக்கு எதிரானவர்கள் போல நம்மை சித்தரிக்க முயலுவார்கள். அவைகள் குற்றச்சாட்டுகள், ஆனால் அதில் உண்மை இருக்காது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும். அப்படித்தான் அல்லாஹ் நமக்கு அவர்களை ஒரு அருளாக கொடுத்திருக்கிறான். எனவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அனுமதிகள், அங்கீகாரங்கள் அத்தனையுமே வஹீயின் அடிப்படையில் என்று பேசக்கூடிய நம்மவர்களை பார்த்து சொல்வார்கள், இவர்கள் எல்லாம் ஹதீஸ் மறுப்பாளர்கள் என்று பேசுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களை கூட பார்த்து பார்த்து பின்பற்றக்கூடிய ஒரு ஜமாத். அப்ப நம்ம மீது ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது, ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குற்றச்சாட்டிற்கு நாம் பொருந்த மாட்டோம். அந்த வரிசையிலே ஒன்றாக நம் மீது சொல்லப்படுவது, சமூகம் ஒன்றுபட்டு இருந்தால் நமக்கு பிடிக்காதான், உடனே தௌஹீத் ஜமாத்தினுடைய ஆண்களும் பெண்களும் களத்திலே இறங்கி கத்தி எடுத்து அறுக்கிற வேலையை பார்த்து ரெண்டாக பிரிச்சு ஊருக்கு நடுவில் ஒரு கோடு போட்டு இது எங்க பக்கம் இது உங்க பக்கம்னு பிரிச்சுடுவோமா? ஒற்றுமையை உடைக்கின்ற வேலைகளை இந்த ஜமாத் பார்க்கிறது என்று சொல்லி, சமுதாயத்திற்கு என்று ஒரு ஒற்றுமை இருந்தது, அதை பிளவுபடுத்தி விட்டோம் என்கிற குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் நம் மீது சுமத்துகிறார்கள். ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் சமுதாயத்தில் பிளவை ஏற்படுத்தினோமா இல்லையா என்பதை பின்னால் விளக்குவோம். முதலிலே இந்த சமுதாயம் நாம் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஏகத்துவத்தை இந்த மண்ணிலே நாம் விதைத்த அந்த காலகட்டத்திலே அன்று முதல் இந்த 30 ஆண்டு காலமாக பல்வேறு எதிர்ப்புகளை
முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சத்தியத்தை சொல்லி வருகின்ற இந்த வேளையிலே, இந்த காலகட்டங்களில் முஸ்லிம்கள் எல்லாம் அதனுடைய துவக்க காலங்களில் எல்லாம் நகமும் சதையுமாக அப்படியே ஒன்றுபட்டு இருந்தார்களா? முஸ்லிம்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனைகளோ பிளவுகளோ சண்டைகளோ சச்சரவுகளோ இல்லாமல் அப்படியே அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக கட்டி ஆற அரவணைத்தவர்களாகத்தான் முஸ்லிம் சமுதாயத்தை நாம் பார்த்தோமா? அப்படியெல்லாம் இருக்கவே இல்லைங்க. முதல்ல நாம ஒத்துமையை சீர்குலைச்சோமா இல்லையா என்பது இரண்டாவது டாபிக். முதல்ல நாங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒத்துமையா இருந்தீங்களா? ஏன் உங்களுக்குள்ள 4 மதுஹப் கிடையாதா? மதுஹப் வெறி இந்த மக்களுக்கு மத்தியிலே ஊட்டி ஊட்டி வளர்த்தீர்களே ஆலிம் பெருமக்களே. மதுஹப் பெயரால் தான் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வீர்கள். ஒருபோதும் நீங்கள் இறை தூதருடைய உம்மத் என்று சொல்ல மாட்டீர்கள். நான் ஷாஃபியாக்கள் அனஃபியாக்கள் என்று சொல்வதைத்தான் நீங்கள் பெருமையாக கருதுவீர்கள். அப்பெல்லாம் நான் ஷாஃபி, நான் அனஃபி, நான் மாலிகி, நான் ஹம்பலி என்று சொல்லி 4 பிளவுகளாக மதுஹப் என்கிற பெயரிலே நீங்கள் பிரிந்திருந்தீர்களே. அப்பெல்லாம் உங்களுக்கு மத்தியில் ஒத்துமை இருந்துச்சா? 4 பிரிவாக நீங்க இருக்கலையா? என்னைக்காச்சும் ஒரு ஜும்மா மேடைகள்ல ஒரு ஆலிம் பேசுகின்ற பொழுது ஒரு ஷாஃபி இமாம் அனஃபியை ஆதரித்து பேசியிருக்கிறாரா? அனஃபியினுடைய இமாம் அல்லது அனஃபியினுடைய ஒரு ஜமாத் ஷாஃபியினுடைய நடவடிக்கையை அங்கீகரித்திருக்கிறார்களா? ஏத்துக்கவே மாட்டீங்களே. உங்களுக்குள்ள சண்டை நடக்குமே. பெருநாள் தினம் வந்துவிட்டது என்று சொன்னால் பெருநாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிமுறையை கற்றுத் தந்தார்களோ அந்த வழிமுறை நீங்கள் பின்பற்ற மாட்டீர்கள். உங்களுடைய தொழுகை ஒன்று ஷாஃபியாக இருக்கும், அனஃபியாக இருக்கும். 2 தொழுகையிலும் 2 இமாம்கள் என்று நீங்கள் நம்பக்கூடிய வழிகாட்டுதலில் 2 விதமான முரண்பாடுகள் இருக்கிறது. ஷாஃபியாக்கள் எப்படி தொழுவீங்க? உங்களுடைய தொழுகையில பார்த்தீங்க என்று சொன்னால் 12 தக்பீர்கள் நீங்கள் சொல்லுவீர்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. 2 பெருநாட்கள் நமக்கு இருக்கிறது. அதிலே 2 ரக்காத் நாம் தொழுவோம். தொழுகையிலே தக்பீரை நாம் அதிகப்படுத்துவோம். அல்லாஹ் அக்பர் என்பதை அதிகப்படுத்துவோம். ஷாஃபியில 12 தக்பீர், ஹனஃபியில 6 தக்பீர். தொழுகையிலே வேறுபாடு. பெருநாள் நெருங்கக்கூடிய நேரத்தில் எத்தனை பள்ளிவாசல்கள் கர்பலாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எந்த வழிமுறையில் தொழுகை என்று சொல்லி உங்களுக்கு சண்டை வந்திருக்கு. ஃபித்ராக்களை நீங்கள் பங்கிடக்கூடிய நேரத்தில் இப்ப போர்டில் எழுதி போடுறீங்களே, ஷாஃபிக்கு இவ்வளவு கிரையும் கொடுக்கணும், இவ்வளவு பொருளாக கொடுக்கணும், அல்லது இதற்கு பகரமாக பணமாக கொடுக்கணும் என்று சொல்லி ஷாஃபி அனஃபி என்று இன்னைக்கு 2 பேருக்கு நீங்க எழுதி போடுறீங்க. ஒரு காலகட்டத்தில் ஷாஃபிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஷாஃபி மட்டும் என்ன தொகைன்னு எழுதி போடும் பொழுது அனஃபிக்காரர்கள் பிரச்சனை செய்தார்களே. உங்களுக்குள்ள பல சண்டைகள் இருக்கத்தானே செஞ்சது. நீங்க என்னைக்கு ஒத்துமையா இருந்தீங்க? அது மட்டுமா, அரசியலின் பெயரால் உங்களுக்குள்ள சண்டைகள் இருந்துச்சு. ஜமாத்தோட தலைவர் திமுக காரரா இருப்பாரு, அதிமுக காரரா இருப்பாரு. நீங்கள் எல்லாம் ஒரு அரசியல் சாயலோடு தானே செயல்பட்டீர்கள். இன்னைக்கும் எத்தனையோ ஜமாத்தார்கள் அது மாதிரி கட்சியில் உள்ளவர்களை ஜமாத்துல பொறுப்புல வைக்கத்தானே செய்யறாங்க. அப்ப திமுக அதிமுக என்று சொல்லி உங்களுக்குள்ள சண்டை இருந்தது. முஸ்லிம்கள் தான், முஸ்லிம் ஊர்கள் தான். அங்கு கட்சியின் பெயரால் உங்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டதா இல்லையா? இல்லைன்னு சொல்ல முடியுமா? ரமலான் நேரத்தில் இஃப்தார் விருந்து நடக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஃப்தார் என்பது நோன்பு திறப்பதற்கென்று நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அந்த வழிமுறையில கூட அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் தங்கள் கட்சி தலைவர்கள் கொண்டு உட்கார வைப்பாங்க. நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்ப திமுக அதிமுக என்று சொல்லி உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு. ஜமாத்தில் இருக்கிறவர் ஒரு கட்சியில் உள்ளவரை கூப்பிடுவாரு, அவரை கூப்பிடக்கூடாது இவரை கூப்பிடுன்னு சொல்லுவீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் சண்டை போட்டுக் கொண்டு தான் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்குள்ள என்னமோ ஒட்டு உறவு அப்படியே பாசம் பிணைந்து இருந்தது போலவும் நம்ம பிரிச்சு விட்டது போலவும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட நிலைமை இருக்கல. ஏராளமான சான்றுகளை சொல்ல முடியும். உங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனைகளை விளக்குவதற்கு ஏராளமாக சொல்ல முடியும். அப்படித்தான் சமுதாயம் இருந்தது. இப்படி ஒரு பிளவு இவர்களுக்குள்ளே இருக்கின்ற பொழுது, பல்வேறு பிளவுகளாக இவர்கள் பிரிந்து கிடந்த நேரத்தில் நாம் சமுதாயத்தில் இருந்த ஒற்றுமையை உடைத்து விட்டோம். ஒற்றுமை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒற்றுமை என்பது ஃபர்லு. இந்த சமுதாயத்தில் ஃபர்லான காரியங்களில் மிக முக்கியமான ஃபர்லு எதுவென்று சொன்னால் சமுதாயம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த கோஷத்தை ஏராளமான மக்கள் கேட்டிருப்பீர்கள். என்ன சொல்லப்படும்? இது ஃபர்லான ஒரு காரியம். இதை எப்பொழுது சொல்லுவார்கள் தெரியுமா? ஒரு ஊர்ல
தௌஹீது ஜமாத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. குறிப்பாக வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நமக்கும் அவர்களுக்கும் வேறுபாடு இருக்கும். அப்ப நாம் ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவோம், ஒரு விரல் அசைக்கக்கூடிய ஒரு சுன்னத்தாக இருக்கும். இப்படித்தான் இறை தூதரவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் நம்முடைய தொழுகையை நிறைவேற்றுவோம். அதுல ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனைக்கு அவர்கள் சொல்லக்கூடிய தீர்வு எப்படி தெரியுமா இருக்கும்? ஹதீஸின் அடிப்படையில் அந்த செயல் செய்யப்பட்டது என்று சொன்னால் அது அவர்கள் ஹதீஸின் அடிப்படையில் செய்கிறார்கள் என்று சொல்லி பெருந்தன்மையோடு பதில் சொன்ன ஒரே ஒரு சுன்னத்து ஜமாத் ஆலிம்களை காட்டுங்க பார்க்கலாம். காட்டவே முடியாது. அவர்கள் எல்லாம் எப்படி பேசுவார்கள் என்றால், விரல் அசைப்பதோ நெஞ்சின் மீது கை கட்டுவதோ இதற்கெல்லாம் இவர்கள் ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டினாலும் அது ஒரு சுன்னத்தான காரியம். 20 என்று வருகிற பொழுது, ரமலானிலே தொழுகின்ற தொழுகை 20 என்று வருகிற பொழுது, தௌஹீது ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 தான் தொழுதிருக்கிறார்கள் என்று சொல்லி 8 தொழுகின்ற பொழுது அது ஒரு சுன்னத்தான காரியம். எல்லாமே சின்னதா போயிடும். ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்துகள் அமல்கள் அத்தனையுமே சின்னது. இது எப்படிங்க சின்னதாகும்? இது வஹீயின் அடிப்படையில் சொல்லப்பட்டதாச்சே. சின்ன மேட்டர் மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அல்லாஹ் சொன்னதாக நமக்கு சொல்லுகின்ற பொழுது அது பெரியவனுடைய செய்தி, அது பெருசுதான் நமக்கு. அதனால தான் உசுரை கொடுத்து அந்த சுன்னத்தை நம்ம நிறைவேற்றணும். ஆனால் பேசும்போது எப்படி பேசுவார்கள் தெரியுமா? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம். அதை விட பெரிய விஷயம் எதுவென்று சொன்னால் ஒற்றுமை நமக்கு ரொம்ப ஃபர்லான விஷயம். அல்லாஹ் உங்களுக்கு குர்ஆனிலே ஒற்றுமை ஃபர்ல் என்று சொல்லி இருக்கிறான் இல்லையா? அதனால தான் நீங்கள் மேடை தோறும் அப்படி புழங்கினீர்கள். மேடை போட்டு பேசுகின்ற பொழுது ஒற்றுமை என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு மத்தியிலே செல்ல விடாத அளவிற்கு தடுப்பதற்கு என்று இவர்கள் ஒரு வாசகத்தை பயன்படுத்தினாங்க. ஒத்துமை ஃபர்ல் என்று பயன்படுத்தினார்கள். அதுக்கு மக்களை நம்ப வைப்பதற்கு ஒரு குர்ஆன் வசனத்தை வளைத்தார்கள். மக்கள் மத்தியிலும் அது ஆழமாக விதைக்கப்பட்டது. நம்மளை கூட நிறைய பேர் சந்திப்பாங்க. தௌஹீது ஜமாத்துடைய பணிகளை பார்க்கின்ற பொழுது, பொது வாழ்க்கையிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது ஏராளமான பொதுமக்களை சந்திப்போம். அதில் கூட நம் மீது அனுதாபப்படக்கூடியவர்கள், பல ஊர்களிலே நாம் அடக்குமுறைக்கு ஆளாக்கப்படுவதை பார்த்து நம் மீது இறக்கப்படுகின்ற தௌஹீது ஜமாத் சாராதவர்கள் நமக்கு சொல்லுகின்ற உபதேசம் எப்படி இருக்குன்னு கேட்டா, சமுதாயத்தில் ஒத்துமை முக்கியம் இல்லையா? அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒத்துமை ஃபர்ல்னு சொல்லி இருக்கிறானே, ஏன் நீங்க போட்டு இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்குறீங்க? நமக்கு அறிவுரை சொல்லுவார்கள். அப்படி எல்லா தரப்பு மக்களுக்கு மத்தியிலும் இந்த ஒற்றுமை குறித்து ஒரு ஃபர்லான ஒரு விஷயம், எதையும் பேசி எந்த ஒரு மார்க்கத்திற்கு முரணான காரியங்களையும் தடுத்து சமுதாயத்திலே ஒரு பிளவு ஏற்படுவதற்கு நாம் காரணமாக இருக்கக்கூடாது என்பதற்காக ஒற்றுமை ஃபர்ல் என்று சொல்வதற்கு ஒரு குர்ஆன் வசனத்தை மக்கள் மத்தியிலே மீண்டும் மீண்டும் முன்மொழிந்தார்கள். என்ன சொன்னாங்க? திருக்குர்ஆனுடைய சூரத்துல் ஆல் இம்ரான் அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்தை சொல்லுவார்கள். அல்லாஹ் அந்த வசனத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. இந்த ஆயத்து இப்படிதான் மக்கள் மத்தியிலே சொல்லப்படும். இதற்கு அல்லாஹ் என்ன பொருள் சொல்லி இருக்கிறானோ அந்த பொருளை மக்கள் மத்தியிலே சொல்ல மாட்டார்கள். எப்படி சொல்லுவாங்க? அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லுகிறான், ஒற்றுமை எனும் கயிறை அனைவரும் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே ஒற்றுமை என்பதை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். எல்லாரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். ஒரு அக்கிரமத்தை தடுக்கின்ற பொழுது, ஒரு தீமையை சுட்டி காட்டுகின்ற பொழுது ஏற்பவர்கள் ஒரு அணியாக, மறுப்பவர்கள் இன்னொரு அணியாக பிளவுபடக்கூடாது. எந்த தீமைகளும் சமுதாயத்திலே தடுக்கப்படக்கூடாது. எந்த நன்மைகளை ஏவுகிறோம் என்கிற பெயரிலே எவர்களுக்கும் கதவுகளை திறக்கக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லிவிட்டான். ஒத்துமை என்னும் கயிறை பற்றி பிடிங்கள் என்று பேசிவிட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளாத சொல்லாத ஒரு வசனத்தை, அதில் என்ன கருத்து இருக்கிறதோ அதை மறைத்து மக்களுக்கு மத்தியிலே பொய்யான வாசகத்தை போட்டு மக்கள் மத்தியிலே வைப்பார்கள். உண்மையிலே அந்த ஆயத்தில் ஒற்றுமை என்கிற வார்த்தையே கிடையாதுங்க. எல்லாரும் ஒத்துமையா இருங்க அப்படின்னு அந்த வசனம் சொல்லவே இல்லை. வஅதஸிமு, மூணே வாசகம் தான் அதுல இருக்கு. வஅதஸிமு, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறை, ஜமீஆ, எல்லோரும் சேர்ந்து. இவ்வளவு தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னைக்கு பாமர மக்கள் வரைக்கும் இந்த குர்ஆன் வசனத்திற்கு படித்த ஆலிம்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இந்த வசனத்தினுடைய உண்மையான பொருளை கொண்டு போய் சேர்ப்பித்து விட்டான். அல்லாஹ் சொல்லுவது, எல்லோரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடியுங்கள். அல்லாஹ்வுடைய கயிறு என்பது என்ன?
திருக்குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் தான் அல்லாஹ்வுடைய கயிறு. அவன் வஹியாக இந்த மனிதர்களுக்கு எதையெல்லாம் அருளி இருக்கிறானோ அதுதான் அல்லாஹ்வுடைய கயிறு. ஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத். அல்லாஹ் சொல்வது இதை நீங்கள் பற்றி பிடிங்கள். ஒவ்வொரு முஸ்லிம்களும் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதாக இருந்தால் அந்த இறைவன் அருளி இருக்கக்கூடிய குர்ஆனை பற்றி பிடியுங்கள். அந்த ஏக இறைவனுடைய தூதராக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த தூதருடைய வழிமுறையை பற்றி பிடிங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வசனத்திற்கு மாற்றமான பொருளை மக்கள் மத்தியிலே வைப்பார்கள். நோக்கம் என்ன? நோக்கம் என்பது ஒற்றுமை என்கிற ஒரு கோஷத்தை மக்கள் மத்தியிலே வைத்து நாம் இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லி அதன் மூலமாக ஒரு சீர்திருத்தம் நடைபெறுகிறது, அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமா இருந்துச்சு. கொஞ்சம் பாருங்க, விசு விசுன்னு அடிச்சிட்டு இருக்கு. நோக்கம் என்பது இதுவாகத்தான் இருந்தது. எப்பொழுதுமே ஒரு சீர்திருத்தம் சமுதாயத்தில் நடைபெறுகின்ற பொழுதுங்க நீங்கள் பார்க்கலாம், அது எந்த ஒரு சீர்திருத்த கருத்தாக இருந்தாலும் சரி, சமுதாய மக்களுக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு நற்காரியம் எடுத்து சொல்லப்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே ஒரு தீமை அகலுகின்ற நேரத்திலே இரண்டு அணியாக சமுதாயம் பிளவுபடுவது என்பதை உங்களால் தடுத்து நிப்பாட்டவே முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரத்தின் வாயிலாக நம்முடைய 30 ஆண்டு காலத்தினுடைய பிரச்சாரத்தினுடைய எதிரொலியாக சமூகத்திலே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக பிளவு ஏற்பட்டிருக்கிறது, மறுக்க முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த மக்களுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியவர்கள் என்கிற ஒரு வாதத்தை தான் நாம் மறுக்கிறோம். ஒத்துமையே கிடையாது. அப்புறம் ஒத்துமையை எங்க சீர்குலைக்கிறது? சத்தியத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த சத்தியத்தின் மூலமாக இரண்டு அணியாக மக்கள் நிச்சயமாக பிரியத்தான் செய்வார்கள். நீங்கள் பார்க்கலாம், இறை தூதருடைய வாழ்க்கையை கூட நீங்க பார்க்கலாம். நபிமார்களை பத்தி அல்லாஹ் திருக்குர்ஆன்ல பேசுறான். அந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் அருளிய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுகிறார்கள். எடுத்து சொல்லுகின்ற பொழுது அந்த தூதரை பின்பற்றக்கூடிய மக்கள் ஒரு அணியாக வர்றாங்க. அந்த தூதரை ஏற்காத மக்கள், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை மறுக்கக்கூடியவர்கள், மறுப்பாளர்களாக தனி ஒரு அணியாக போகிறார்கள். எல்லா நபிமார்களும் இதை சந்திக்கத்தானே செய்தார்கள். அதனால தானே அந்த நபிமார்களுக்கு எதிர்ப்பு வந்தது. ஏற்பவர்கள் ஒரு அணியாக, எதிர்ப்பவர்கள் இன்னொரு அணியாக. ஒரு பிளவு இல்லை என்று சொன்னால் ஏன் நபிமார்கள் எதிர்க்கப்பட்டிருக்க போகிறார்கள்? இது சாதாரணமாக சிந்தித்தால் எல்லோருக்குமே தெரியும். அப்படி என்றால் ஒரு கருத்து, உண்மையான கருத்து, அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்கள் சொல்லப்படுகின்ற பொழுது இந்த பிளவுகள் என்பது நிச்சயமாக ஏற்படத்தான் செய்யும். இது மக்களுக்கு ஒரு பெரிய, சில பேர் ரொம்ப கவலைப்படுறாங்க. இப்படி எல்லாம் ஏற்படுது, நமக்கு எதிராக எத்தனையோ சதிகள் இருக்கிறது. இன்னைக்கு பாஜக ஆட்சியில இருக்கு, முஸ்லிம்களை அழிப்பதையே அவன் ஒரு குறிக்கோளாக வைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்குள்ள இருக்கக்கூடிய மசாயில்கள், சட்டத்திட்டங்கள், கொள்கைகள், கொள்கை முரண்பாடுகள், இதையெல்லாம் குறித்து பேசி அதனால நமக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டு, ஒரு பலவீனம் ஏற்பட்டு, இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி நமக்கு எதிராக செயல்படுகின்ற சங் பரிவார கூட்டங்கள் நமக்கு எதிராக செஞ்சிருவாங்களே. அதனால ஒத்துமையை கடைபிடிங்க. அப்படி ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரும்பியிருப்பான் என்று சொன்னால், ஒரு கருத்தை சொல்லி அதனால் ஏற்படுகின்ற ஒரு பிளவை அல்லாஹ் தவிர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடியிருப்பான் என்று சொன்னால் நபிமார்கள் கூட அனுப்பப்பட்டிருக்க மாட்டாங்க. அதுவரைக்கும் அந்த சமுதாயத்தில் அப்படி ஒரு பிளவு ஏற்படவே இல்லை. ஒரு நபி அனுப்பப்பட்ட பிறகுதான் பிளவுகள் ஏற்பட்டது. அப்படி என்றால் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த வாதங்களை வைக்கக்கூடியவர்கள், அதை சரி என்று நம்பக்கூடியவர்கள், இறை தூதருடைய வழிமுறை ஒன்று இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வழிமுறைக்கு மாற்றமாக ஒத்துமை கோஷம் போடப்படுகிறது. இந்த கோஷம் ஒரு போலியான ஒத்துமையை முன்வைக்கிறது என்பதை மக்கள் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்லுகிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த தாரக மந்திரத்தை, அல்லாஹ்வுடைய இந்த அடிப்படையான இறை நம்பிக்கையை நாம் உலக மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுகிறோம். ஒத்துமைதான் ஃபர்லு, அதுதான் நமக்கு ரொம்ப பெருசானது. அதை தக்க வைப்பதற்காக நமக்குள்ளே எந்த விதமான சீர்திருத்தமும் ஏற்பட வேண்டாம் என்று ஒரு முடிவுக்கு ஒரு முஸ்லிம் வருவார் என்று சொன்னால், நீங்க வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இந்த திருக்கலிமாவை ஒருத்தருக்கு நீங்க சொல்ல முடியாது. முஸ்லிம் அல்லாத ஒரு மக்களுக்கு கூட நீங்க தாவா பண்ணக்கூடாது. ஏன்? அந்த கலிமாவையே அல்லாஹ் நமக்கு எப்படி கொடுத்திருக்கிறான் தெரியுமா? அதை சொன்னால்
ஒரு பிளவும் ஒரு பிரச்சனையும் ஏற்படும் என்கிற வடிவத்தில் தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹ் என்பது அல்லாஹ் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொல்லக்கூடிய வாசகம் அல்ல. அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் என்று சொன்னால் அதனால ஒரு பிளவு வராது. எந்த நபிமார்களும் எதிர்க்கப்பட்டிருக்க மாட்டார்கள். லா இலாஹா, எந்த கடவுள்களும் இல்லை. ஒரு சமுதாயத்தில் போய் சொல்றாங்க, அது நபிமார்கள் சொன்னாலும் சரி, நம் காலத்தில் உள்ளவர்கள் சொன்னாலும் சரி, லா இலாஹா, அவங்க எல்லாம் ஒன்றை வணங்கிட்டு இருக்கிறாங்க, ஒன்றை கடவுள் என்று நம்புகிறார்கள். நாம போய் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன தெரியுமா? இது எதுவுமே கடவுள்கள் இல்லை, இல்லல்லா, அல்லாஹுவை தவிர. இதை நீங்கள் மக்கள் மன்றத்திலே சொன்னால், ஒரு முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு இந்த கலிமாவுடைய பொருளை எடுத்து சொன்னால் அங்கு ஒரு பிளவு வரத்தான் செய்யும். அப்படி என்றால் அடிப்படை இந்த கலிமாவை கூட நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்ல முடியாது. இல்ல இதை சொல்லாதீங்க, ஒத்துமை ஃபர்லு அப்படின்னு சொல்லலாமா? இதை சொன்னால் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால், இந்த கலிமாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த நம்பிக்கையின் பக்கம் பாருங்கள் என்று அழைப்பு விடுத்தால், ஏற்காதவர்கள் ஒரு அணியாக, ஏற்றவர்கள் மறு அணியாக மாறுவார்கள் என்று சொல்லி முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு கூட ஒத்துமை ஃபர்லு என்று சொல்லி சொல்ல போகிறீர்களா? சத்தியத்தை நாம், அடிப்படையை நாம் எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் அதை சொல்லுகின்ற பொழுது கூட ஒரு பிளவு ஏற்படத்தான் செய்யும். பிளவை எப்படி தவிர்க்க முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பாருங்கள். இவங்க சொல்லக்கூடிய போலி ஒத்துமை என்பது இறை தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமானது என்பதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு அழகான ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது. அந்த தூதரை அல்லாஹ் ரொம்ப சிலாகித்து சொல்றான். எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியிருந்தும் கூட, அத்தனை பேரும் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருந்தும் கூட, அந்த நபிமார்களிலேயே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இடத்தை போன்று வேறு இறை தூதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்படி ஒரு உயர்ந்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடை, ரஹமத்துல் ஆலமீன். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருளை போன்று தங்களுக்கு அருள் செய்யுமாறு, தங்களுடைய குடும்பத்தாருக்கு அருள் செய்யுமாறு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால், தங்களுடைய உம்மத்தினருக்கு இப்படி எனக்காக நீங்கள் பிரார்த்தனை கேளுங்கள் என்று சொல்லி ஒரு சலவாத்தை நமக்கு கற்றுத் தருவார்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய இடம் உயர்ந்த இடம். வத்தஹத அல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ராஹிமை நாம் உச்ச தோழராக ஆக்கி கொண்டோம். படைத்தவனுக்கு தோழமை தேவையே இல்லை. ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் தோழராக ஆக்கி கொண்டோம். அவ்வளவு ஒரு உயர்ந்த இடம் அந்த இறை தூதர் அவர்களுக்கு. அந்த தூதரை அவர்கள் குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறான். 60வது அத்தியாயத்தினுடைய 4வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்கள் ஒரு பிரகடனம் செய்கிறார்கள், மக்கள் மத்தியிலே ஒரு பிரகடனம் செய்கிறார்கள். அதை அல்லாஹ் எடுத்து காட்டி இதிலே உங்களுக்கு, நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியிலே ஒரு முன்மாதிரி இருக்கிறது, நமக்கு அதிலே பாடம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அவர்கள் என்ன சொன்னார்கள்? இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ், உங்களை விட்டும் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகியவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாய மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவத்தை சொல்றாங்க. ஏகத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் மறுக்கிறார்கள், சிலை வணக்கம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களையும் அல்லாஹ்வை அன்றி நீங்கள் எதை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்களோ அதை விட்டும் நாங்கள் விலகியவர்கள். கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கிறோம். வபதா பைனனா வபைனகுமுல் அதாவத்து வல் பக்லாஉ அபதா ஹத்தா துமினூன பில்லாஹி வஹதா, அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்கும் வரை உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே என்றென்றும் வெறுப்பும் பகையும் ஏற்பட்டு விட்டது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பிளவை அங்கு ஏற்படுத்தியதாக சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற சத்தியத்தை அந்த மக்கள் ஏற்பவர்களாக இருக்கல. அப்படி அவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடுகின்ற பொழுது அந்த மக்களுக்கு மத்தியிலே என்ன ஒரு பிரகடனம், ஒரு டிக்ளரேஷன் பண்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே ஒரு பகைமை இருக்கிறது, நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கை நீங்கள் ஏற்பவர்களாக இருக்கல,
அதை நீங்கள் ஏற்காத வரையிலும் என்றென்றும் இந்த பிளவு என்பது இருக்கத்தான் செய்யும் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்கிறான் என்றால், கது கானத் லகும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு, இந்த இப்ராஹிமிடமும் அவரோடு இருந்த மக்களிடமும் உங்களுக்கு அற்புதமான முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் உறுதியாக இந்த பிரகடனத்தை செய்தார்கள். அன்பானவர்களே, இந்த மார்க்கத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது சொல்லுமாறு அல்லாஹ் நம்மை பணித்திருக்கிறான். அதனால் நாம் சொல்கிறோம். ஒரே ஒரு செய்தியாக இருந்தாலும் எடுத்து சொல்லுங்கள். பல்லிகு அன்னி வலவ் ஆயா, இறை தூதரவர்கள் சொன்னார்கள், என்னிடம் இருந்து நீங்கள் ஒரு செய்தி பெற்றாலும் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். எடுத்து சொல்வது என்பது நம்முடைய கடமையாக அல்லாஹும் தூதரும் நம் மீது சுமத்தி இருக்கின்ற பொழுது, அதை நீங்கள் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஒரு பிளவு ஏற்படுமா என்று கேட்டால் ஏற்படத்தான் செய்யும். அந்த பிளவை இறை தூதர்கள் அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுதும் அந்த சமூகம் கண்டது. இது சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய ஒன்றாக என்று கேட்டால் இது பாதிக்கக்கூடிய ஒன்று அல்ல. இது சமுதாயத்தில் ஏற்படுகின்ற நன்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிளவுக்கு காரணமாக இருந்த பின்னணியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நல்லா இருக்கிற சமுதாயம், சரியான மார்க்கத்தை கடைபிடித்த சமுதாயம், குர்ஆனையும் ஹதீஸையும் எல்லா வகையிலும் பற்றி பிடித்த ஒரு சமுதாயம், அந்த மக்களுக்கு மத்தியில் நாம் பிளவை ஏற்படுத்தினோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் இணை கற்பிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அதை நம்புகிறோம் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லிம் அல்லாத மக்களை விட்டு விடுவோம். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நாங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவோம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்க மாட்டோம் என்கிற சத்தியத்தை நம்பக்கூடியவர்கள் தானே. அதற்கு மாற்றமாகத்தானே முஸ்லிமுடைய வாழ்க்கை இருந்தது. இறந்து போன சமாதிகள் எல்லாம் கட்டப்பட்டு கட்டிடங்கள் ஆக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு அதற்கு தர்காக்கள் என்று பெயர் சூட்டப்பட்டதே அது இஸ்லாத்தில் உள்ள காரியமா? அதை முஸ்லிம்கள் செய்து கொண்டிருந்தார்களா இல்லையா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அப்படிப்பட்ட இணை கற்பிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுவான் என்று சொல்லுகின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு ஹராமான காரியத்திலே முஸ்லிம்கள் விழுந்து கிடந்தார்களே. அப்படி கிடக்கின்ற மக்கள் ஒத்துமையாக இருந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் ஒத்துமையாகத்தானே நரக நெருப்பிலே இருந்தோம். நாங்கள் எல்லாம் ஒத்துமையாகத்தானே இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருந்தோம். உயிரோடு உள்ளவர்களை மகான்கள் என்று சொல்லிக்கொண்டு அந்த மகான்களுடைய காலை தொட்டு கழுவுவது என்ன, காலில் விழுந்து வணக்கம் செய்வது என்ன, இஸ்லாத்திலே ஒழிக்கப்பட்ட அத்தனை மூடத்தனமான காரியங்களையும் முஸ்லிம்கள் செய்து கொண்டிருந்தார்களே, அதெல்லாம் என்ன? அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை முஸ்லிம்கள் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம் என்று சொன்னால் முஸ்லிமுக்குரிய அடையாளம் என்ன? இன்னைக்கு முஸ்லிமுடைய அடையாளம் என்று சொன்னால் வரதட்சணை வாங்காமல் திருமணம் செய்வார் என்று சொன்னால் இது இஸ்லாமியர்களுடைய அடையாளம். இன்னைக்கு ஒரு அடையாளத்தை நம்ம மாத்திட்டோம். முஸ்லிம்கள் என்று சொன்னால் தர்காக்களுக்கு செல்ல மாட்டார்களாம் என்று முஸ்லிம் அல்லாத மக்கள் பேசக்கூடிய அளவிற்கு சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டோம். முஸ்லிம்கள் என்று சொன்னால் தாடி வைப்பார்கள். ஏன்? இப்படித்தான் இறை தூதரவர்கள் வைக்க சொன்னார்கள். இது ஒரு சுன்னத். ஒரு காலகட்டத்தில் தாடி வைக்கிற கலாச்சாரமே இல்லையே. என்னைக்காவது கல்யாணம் முடிக்கக்கூடிய சுன்னத்து ஜமாத் என்கிற பெயரிலே உள்ளவர்கள் கல்யாணம் முடிக்கும் பொழுது மாப்பிள்ளைக்கு தாடியோடு கல்யாணம் முடிச்சதை பார்த்திருக்கீங்களா? முத்தவல்லிக்கு இருக்காது, பள்ளிவாசல் செக்ரட்டரிக்கு இருக்காது. ஆனால் இது சுன்னத்து, இறை தூதருடைய வழிமுறை. அதையெல்லாம் நீங்க சமுதாயத்தில் பார்க்கவே முடியாது. அப்படி எந்த ஒரு தடயமும், இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு தடயமும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்காது. எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் சர்வ சாதாரணமாக மக்களுக்கு மத்தியிலே மலிந்து கிடந்த காலம். அப்ப மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம், அதை நாம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதிலே சமூகத்திலே ஏற்படுகின்ற பிளவுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்ற வேண்டிய முஸ்லிம்கள் அப்படியே பார்த்து பார்த்து நம்ம முஸ்லிம்கள் வழிமுறை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தோமா? சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த தௌஹீது எடுத்து சொல்லப்படுவதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? எதை நாம் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தோம்? மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தோம். மார்க்கம் என்று சொன்னால் மனோ இச்சை. முன்னோர்கள் எதையெல்லாம் விட்டு சென்றார்களோ, சொத்துக்களை பாதுகாப்பது போன்று அவர்கள் விட்டு சென்ற காரியங்களை எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் செய்யக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருந்தோம்.
சீர்திருத்தம் செய்யப்பட்டது. மக்களுக்கு மத்தியிலே இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகின்ற, இறை தூதரை பின்பற்ற வேண்டும் என்கிற அந்த சத்திய கருத்தை எடுத்துச் சொல்லி மக்களுக்கு மத்தியிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையை கூட புரிந்து கொள்ளாத முஸ்லிம்கள், அப்படியெல்லாம் ஒரு காலம் சமுதாயத்திலே இருக்கத்தானே செய்தது. நல்ல சமுதாயம் மார்க்கத்தை சரியான முறையில் கடைபிடித்த மக்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தவில்லையே. மார்க்கத்திற்கு முரணான காரியங்களை நாம் செய்து கொண்டிருந்தோம். இறை தூதருடைய வழிமுறை தான் சிறந்த வழிமுறை, அவர்களை தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த வழிமுறைகள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கல. அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அதனால் ஒரு பிளவு சமூகத்திலே ஏற்படத்தான் செய்தது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மத குருமார்களை, ஆலிம் பெருமக்களை எந்த இடத்திலே வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், உலமாக்களை எந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், நம்மை போன்ற மனிதர்கள் என்கிற பார்வை பெரும்பாலான முஸ்லிம்கள் இடத்துல கிடையாது. அவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டா பரக்கத்து நிறைந்தவர்கள். அதனால தான் ஒரு குழந்தை பிறந்தது முதல் இறக்கும் வரை எல்லா சடங்குகளுக்கும் ஒரு உலமா வந்து ஆஜராயிருவார். அந்த ஊர்ல பள்ளிவாசல் பேஷிமமாக இருக்கக்கூடியவருக்கு பள்ளிவாசலில் ஐங்கால தொழுகையிலே இமாமத்து செய்து பள்ளிவாசலுக்கு இருக்கக்கூடிய ஒழுங்குகளை பேணி காத்து அந்த மக்களுக்கு குர்ஆனில் இருந்தும் ஹதீஸில் இருந்தும் எடுத்து சொல்லி நல்வழிப்படுத்துகின்ற பொறுப்பை தாண்டி எல்லா பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டது. அதுல மிக முக்கியமான பொறுப்பு என்னன்னு கேட்டா, நாம நமக்குரிய தேவைகளை படைத்தவரிடம் கேட்க முடியாது. பிரார்த்தனைகளை நாம் நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலுக்கு சென்று ஒரு காலகட்டத்திலே கடமையான தொழுகையில ஈடுபடுகின்ற பொழுது, தொழுகை முடிந்த பிறகு உங்கள் தேவைகளை கையேந்தி நீங்க பிரார்த்தனை செஞ்சிருக்கிறீங்களா? இது ஒரு சாதாரண விஷயம். படைத்தவனுக்கும் படைப்பினத்திற்கும், குறிப்பாக நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கக்கூடிய அற்புதமான உறவு என்னவென்று சொன்னால், என் தேவையை என் ரப்பிடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்வது. அந்த உரிமை கூட முஸ்லிம்களுக்கு கிடைக்கலங்க. அவர் துவா செய்வாரு, நாம உட்கார்ந்துட்டு ஆமீன் சொல்லலாம், அவ்வளவுதான் நமக்கு இருக்கக்கூடிய உரிமை. அவர் என்ன கேட்டாரு எந்த முஸ்லிமுக்காவது தெரியுமா? இன்னை வரையிலும் சுன்னத்து ஜமாத் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி வாசல்களிலே அங்கு தொழுகை முடிந்த பிறகு அவர் கேட்கக்கூடிய துவாவுக்கு ஆமீன் சொல்லி கலையக்கூடிய என் அருமை இஸ்லாமிய சகோதரத்தில் கேட்கிறேன், அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன ஆமீன் சொன்ன, உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை பாய். ஏன், அவர் எதை கேட்டாலும் நல்லதா தான் கேட்பார். இப்படி ஒரு நம்பிக்கை இருந்துச்சா இல்லையா? மௌத்தா போனா என்ன செய்யணும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த வழிமுறைக்கு அப்படியே மாத்தோம். அவரு இறந்து போயிட்டாரு சொன்னா இருக்கிற காலத்துல என்ன நன்மை செய்தார்களோ அதுவும் மறுமையில அவருக்கு கொடுக்கப்படும். இறந்த பிறகு சாலிகான பிள்ளையை அவர் பெற்றிருந்தா சாலிகான பிள்ளைகள் செய்கின்ற துவாக்கள் போய் சேரும். அவர் சதகத்துல் ஜாரியா நிலையான தர்மம் செய்திருந்தால் அது அவருக்கு போய் சேரும். அதை தாண்டி இன்னொன்னு இருக்கு, அது போய் சேரும். என்ன, நான் 3 யாசின் ஓதுவேன், அப்படி ஓதுகின்ற யாசின்கள் அவர்களுக்கு போய் சேரும். அதனால தான் 1க்கு 3 7 40 வருஷம் கத்தம் என்பதை உண்டாக்கி ஃபாத்தியாக்கள் என்று உண்டாக்கி ஒவ்வொன்றுக்கும் ஃபாத்தியா என்று வைத்திருக்கிறார்களே. ஏன், மௌத்தா போனருக்கு நல்லது சேர வேண்டும் என்று குடும்பத்தார் ஆசைப்படுவார்கள். அவர்கள் அதற்கு இவங்க தான் கரெக்டான ஆளு, உலமாக்களுக்கு மட்டும்தான் முடியும். அவர்கள் கேட்டால் அவர்கள் செய்கின்ற பிரார்த்தனை, அவர்கள் ஓதுகின்ற குர்ஆன் அங்க போய் சேர்ந்துரும். இப்படி எல்லாம் ஒரு உலமா மார்க்க அறிஞர் என்ற பெயரிலே உள்ளவர்கள் மக்களோடு எப்படிப்பட்ட ஒரு தொடர்பை வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், படைத்தவனுக்கும் மக்களுக்கும் மத்தியிலே நாங்கள் இடைத்தரகர்கள். கடை திறக்கணுமா ஆலிம் சபா, கடையை பூட்டணுமா ஆலிம் சபா, வீட்டை கட்டிட்டோமா அதுக்கு ஒரு ஆலிம் சபா, எல்லாத்துக்கும் வருவார்கள். ஏன், அவர்கள் வரணும், வந்து செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யணும், அப்பதான் பரிபூர்ணம் அடையும். இப்படி ஒரு முட்டாள்தனத்தில் இந்த சமுதாயம் விழுந்து கிடந்ததா இல்லையா? அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், இதா சாலக இபாதி அன்னி, நபியே எனது மக்கள் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டால், எனது அடியார்கள் என்னை பற்றி நபியே உம்மிடத்திலே விசாரித்தால், ஃபா இன்னி கரீப், நான் அருகிலே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள்.
பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்கள் பிரார்த்தனைக்கு நான் பதில் அளிக்கிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் எப்படி மனிதர்களுக்கு அவனுடைய படைத்த படைப்பினங்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட அறிவுரையை சொல்லுகிறான் என்றால், நீங்கள் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள், நீங்கள் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது உங்கள் பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன், நான் ரொம்ப தூரத்தில் இருக்கல, என் மீது நம்பிக்கை வையுங்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அருகிலே இருக்கக்கூடிய ரப்பிடம் நாம் கேட்கிறோம், எனக்கு ரொம்ப பக்கத்தில் உள்ளவன் அவன்தான். இந்த வழிமுறையை கூட தடுத்தார்களே. எல்லாவற்றையும் நாங்கள் தான் வருவோம், நாங்கள் தான் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் எல்லாவற்றுக்கும் குறுக்கிலே வந்து ஒரு திரையாக நின்றார்களே. அப்பொழுது சமுதாயத்திலே ஒரு சீர்திருத்தம் நடைபெற்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பிரார்த்தனை செய்ய சொல்லி இருக்கிறார்கள். உங்கள் தேவைகளை உங்கள் இறைவனிடத்தில் கேளுங்க, கையேந்தி கேளுங்க, இரவினுடைய இறுதி பகுதியிலே கேளுங்க, சுஜூதிலே கேளுங்க. பிரார்த்தனை அங்கீகரிப்பதற்கென்று சில பிரத்யேக நேரங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை இருக்கின்ற பொழுது, சஹாபாக்கள் அப்படி செய்திருக்கின்ற பொழுது அதெல்லாம் செல்லாது, நாங்கள் கேட்பது மட்டும்தான் செல்லும் என்று சொல்லி ஒரு வழிகேட்டை மக்களுக்கு மத்தியிலே இவர்கள் அரங்கேற்றக்கூடிய நேரத்திலே நாம் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி, இறை தூதரவருடைய வழிமுறை இப்படி இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதற்கு, படைத்தவரிடத்திலே நெருங்குவதற்கு எந்த இடைத்தரகர்களையும் அல்லாஹ் வைக்கல. அதனால தனக்கு தர்கா வழிபாடை இவர்கள் தூக்கி பிடித்தார்கள். அவுலியாக்கள் இல்லாமல், அவருடைய ஷஃபாத் இல்லாமல், பரிந்துரை இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொன்னார்களே. நாம் நம்முடைய அமல்களை கொண்டு, படைத்தவனுடைய திரு பொருத்தத்தை கொண்டு சொர்க்கம் செல்ல முடியாதாம். அதற்கு ஒரு மகான் வேண்டுமாம், ஒரு துருப்பு சீட்டு இருக்கணுமா, அவர் கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போவாராம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே விதைத்ததற்கு கூட என்ன காரணம் என்று சொன்னால், இடைத்தரகர் ஒன்று வேண்டும். அப்படி ஒரு வழிமுறை இருக்கின்ற பொழுது அப்ப அந்த மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுகிறோம், இல்ல இப்படி இஸ்லாம் சொல்லல, அல்லாஹ் எங்குமே குர்ஆனிலே குறிப்பிடவில்லை, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நமக்கு சொல்லவில்லை. அதை சொன்னால் ஏற்கக்கூடிய மக்கள் ஒரு பிரிவாகவும், அதை மறைக்கக்கூடியவர்கள் இன்னொரு பிரிவாகவும் ஏற்படுகின்ற பிளவு என்பது, அதை நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, அது ஏற்படத்தான் செய்யும். வரதட்சணை தலை விரித்து ஆடிச்சா இல்லையா சமுதாயத்தில்? இஸ்லாமிய பெண்கள் திருமணத்தை இலகுவாக, எளிமையாக, இன்று எப்படி இந்த தௌஹீத் ஜமாஅத்துடைய பிரச்சாரத்தின் மூலமாக, அதன் மூலமாக சமூகத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய மாற்றத்தின் மூலமாக ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறதோ, அது இருந்துச்சா 30 வருஷத்துக்கு முன்னாடி? மகரை கொடுத்து திருமணம் முடிப்பது என்று சொன்னால் எள்ளி நகையாடுவார்கள், சிரிப்பார்கள். ஒண்ணும் ஆகலையா? ஒரு கட்டில் இல்ல, ஒரு பீரோ இல்ல, ஒரு மெத்தை இல்ல, நகை நட்டு இல்ல, வண்டி இல்ல, வாகனம் இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, தோட்டம் இல்ல, துறவு இல்ல, ஒண்ணும் வாங்கலையா? ஏன் உன் மகனுக்கு என்னமும் குறை இருக்கா? இது நம்ம இடத்துல அந்த குடும்பத்தாரை நோக்கி வரக்கூடிய கேள்வி. மாப்பிள்ளை விட்டார பார்த்து கேட்பாங்க, ஒண்ணுமே வாங்காம ஒருத்தர் கல்யாணம் முடிச்சா, சரி ஒரு இறக்கப்பட்டு ஒரு மனிதாபிமானத்தில் முடிச்சுட்டாருங்க, மார்க்கம் தெரியல, போயும் ஒரு பொம்பளை கிட்ட வாங்கணுமா? இது சாதாரண அறிவுள்ளவனுக்கே தெரியுது. பெண்கள்கிட்ட கையேந்துவது என்பது எவ்வளவு ஒரு இடிவான நிலை என்பது சிந்தித்தால் தெரியும். அல்லாஹ் ஆண்களை உயர்வுபடுத்தி இருக்கிறான், பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்றான். நிர்வாகம் செய்வது என்று சொன்னால் அந்த பந்தத்தை அடைவதற்கு கையேந்தலாமா? இப்படி ஒரு சாதாரண அறிவை கொண்டு ஒருத்தர் திருமணம் முடிக்கின்ற பொழுது ஒன்னும் வாங்கலன்னு சொன்னா ஏதோ குறை உள்ள ஆம்பளை அப்படின்லாம் பார்க்கப்பட்டுச்சு, பேசப்பட்டது. மார்க்கத்தை சொல்லுகின்றோம். இஸ்லாம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்று சொன்னால், பெண்களை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில் கண்ணியப்படுத்திய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அது திருமணமாக இருக்கட்டும், பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய திருமண உரிமைகளாக இருக்கட்டும், விவாகரத்து உரிமைகளாக இருக்கட்டும், சொத்துக்கள் உரிமையாக இருக்கட்டும், நீங்கள் எந்த உரிமை பேசுவதாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் பெண்களுக்கு என்று ஒரு தனி இடத்தை படைத்தவன் கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பொக்கிஷமாக ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது பெண். அந்த பந்தத்தை நீங்கள் அடைவதாக இருந்தால் பெண்களிடத்தில் எதையும் கை நீட்டி வாங்கக்கூடாது. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம். மனம் முடிக்கக்கூடிய பெண்களுக்கு மகரை கொடுத்து, கட்டாயமாக கொடுத்து நீங்கள் திருமணம் முடியுங்கள். யாருக்கு மகர் கொடுப்பதற்கு சக்தி இல்லையோ, ஒரு ஆம்பளை கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறார், பருவம் வந்து விட்டது, அவர் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறாரு, வசதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், வசதி இல்லை, உங்களுக்கு திருமணம் முடிக்க முடியல, மகர் கொடுக்க முடியலன்னு சொன்னா நீங்கள் நோன்பு இருந்து விடுங்கள், கல்யாணம் முடிக்காதீங்க. ஏன்?
வசதி இல்லாதவருக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி முடியும்? மகர் கொடுக்கணுமே, பெண்ணு கேட்பாளே. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். தௌஹீத் ஜமாத் இந்த தமிழகத்திலே தௌஹீதை எடுத்துச் சொல்வதற்கு முன்பு தமிழகத்துடைய நிலைமை என்னவென்று சொன்னால், வரதட்சணை என்பது எந்த விதமான வெட்கமும் நாணமும் இல்லாமல் சர்வ சாதாரணமாக அரங்கேறக்கூடிய காரியமாக இருந்துச்சு. யாருக்காச்சும் உறுதிச்சா? அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு எதிராக நடக்கிறோம், தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக நடக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணம் எனது வழிமுறை, எனது சுன்னா. என் வழிமுறைக்கு மாற்றமாக எவர்கள் நடக்கிறார்களோ அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் இறை தூதருடைய வழிமுறைக்கு மாற்றமாக ஒன்றை செய்வாரேயானால் அவர் இறை தூதரை சேர்ந்தவர்கள் கிடையாது, முஸ்லிம் கிடையாது. திருமணம் என்பது எனது வழிமுறை, அதுல வரதட்சணை இல்ல. இறை தூதரவர்கள் கட்சி தந்த திருமணத்தில் ஆடம்பரம் இல்ல. இறை தூதரவர்கள் கட்சி தந்த திருமணத்தில் சீர்வரிசை கிடையாது. குழந்தை உண்டாயிட்டா அதற்கென்று செய்கின்ற சடங்குகள் கிடையாது. பிள்ளையை பெத்துட்டா பிள்ளையை பெத்த பிறகு அந்த குழந்தைக்காக அதை போடு இதை போடு என்று சொல்லி கசக்கி பிழிகின்ற அந்த இழி நிலை கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வழிமுறை இஸ்லாமிய திருமணம். ஆனா நிலைமை என்னன்னு கேட்டா, எந்த உறுத்தலும் இல்லாமல் சர்வ சாதாரணமாக பள்ளிவாசலில் வைத்து வரதட்சணை வாங்கி கொடுப்பதும், கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா விதவிதமான பொருட்கள் வந்து இறங்கி இருக்கும். குடம், பாத்திரம், பண்டம், பீரோ, கட்டில் எல்லா சகலமும் வந்து கல்யாண மண்டபத்தில் இறங்கி இருக்கும். மண்டபம் பிடிக்கும் போது அதற்கு அந்த மண்டபத்தில் ஒரு அறையும் கட்டி வச்சிருப்பாங்க. சாமான் சட்டை இறக்கிறதுக்கு ஒரு அறை, ஸ்பூன் வரைக்கும் கொடுப்பாங்க. கல்யாணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் அத்தனையும் கொடுத்து முடிக்கணும். பார்த்தோம், என்னடா அது இப்படி ஒரு கொடுமை. இஸ்லாமிய பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் முதிர் கன்னிகளாக வேற எந்த சமுதாயத்திலும் இல்லாத அளவிற்கு. மற்ற சமுதாயத்திலும் வரதட்சணை இருக்கு, ஆனா இங்க பார்த்தோம்னு சொன்னா எடைக்கு எடை கேட்கிறான். சில ஊர்களை பார்த்தா வீட்டை கொடுக்கணும். ஒரு பெண்ணை கல்யாணம் முடிப்பதாக இருந்தால் பெண்ணை பெற்றவங்க வீடு கொடுக்கணும், நிலம் கொடுக்கணும், சொத்துக்களை கொடுக்கணும், பெற்றவங்க தெருவுக்கு வரணும். அப்படியெல்லாம் கல்யாணம் முடிக்கிற நிலைமை. மாற்றத்தை ஏற்படுத்தினோம் அல்லாஹ்வுடைய அருளால். சமூகம் பிளவுபட்டது. எப்படி பிளவுபட்டது? நீங்கள் மார்க்கத்தை பேணி நடந்து அதிலே நாங்கள் ஒன்றை சொல்லி பிளவை ஏற்படுத்தவில்லை. நீங்கள் மார்க்கத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் எதிராக துரோகம் செய்த காரணத்தினால் அந்த மார்க்கத்திற்கு முரணான காரியத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஏற்பவர்கள் ஒரு அணியாக வரத்தான் செய்வார்கள். வட்டி வாங்கிக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு கூட பாருங்க, பல ஊர்கள் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பல்லப்பட்டிக்கு என்ன பேர் தெரியுமா? வட்டிக்கு பேர் போன ஊருன்னு தான் பேரு. கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்லப்பட்டிக்கு ஸ்பெஷல் பேர் என்னன்னு கேட்டா, வட்டிக்கு அது ரொம்ப ஃபேமஸ். அந்த ஊர்க்காரங்களுக்கு வட்டி கொடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுக்கறதுல மாநிலம் தாண்டி மாநிலத்திற்கு, இந்தியா முழுக்க அங்கிருந்து சப்ளை ஆகுது காசு வட்டிக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், அல்லாஹ் உங்களுக்கு வியாபாரத்தை அனுமதித்து வட்டியை தடை செய்து விட்டான் என்று சொல்லுகிறான். யார் வட்டி வாங்குகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் போர் பிரகடனம் செய்கிறீர்கள். கடும் கோபத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துறான். வட்டி வாங்காதீங்க, வட்டி சுரண்டல். ஒருத்தன் கஷ்டப்படுறானா, உங்ககிட்ட உதவின்னு கேட்கிறானா, உங்களுக்கு சக்தி இருந்தா நீங்க உதவி செய்யுங்க, கடன் கொடுங்க. சிறந்தது உதவி செய்வது. பசித்தவருக்கு உணவு கொடுங்க, தேவை உள்ளவருக்கு பொருளாதாரத்தை கொடுங்க. ஆனால் கொடுத்து விட்டு 50 கொடுத்துட்டு அங்கிருந்து 60 வாங்காத, அக்கிரமம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்விடமும் அவனுடைய தூதரிடமும் போர் செய்வது என்று சொன்னால் எப்படிப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். சமுதாயத்தில் சர்வ சாதாரணமா இருக்குங்க. நம் சமுதாய மக்கள் வட்டியிலே விழுந்து கிடந்தார்கள். வட்டியை தொழில் செய்யக்கூடியவர்களாக ஒரு முஸ்லிம் இருந்தார், இன்றும் இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு அக்கிரமம் அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற பொழுது அதை தடுக்க வேண்டிய கடமை ஒரு முஸ்லிமுக்கு வருகிறது. எடுத்து சொல்லுகிறோம், வாருங்கள், நீங்களும் எங்களோடு வந்து இணையுங்கள். எங்களை எதிரிகளாக பாவிக்கக்கூடியவர்கள், எங்களை எதிர்க்கக்கூடியவர்கள், வாருங்கள், சத்தியத்தை சொல்வதில் ஒரு அணியாக ஒற்றுமையோடு செயல்படுவோம். எந்த ஒத்துமைக்கு நீ கூப்பிடுற? சத்தியத்தை சொல்லி அதை தூக்கி எறிகின்ற பொழுது அதிலே மக்கள் இரண்டு பிளவாக, அசத்தியவாதி ஒரு அணியாக, சத்தியவாதி ஒரு அணியாக, இரண்டு அணியாக பிரிகின்ற அந்த சத்தியத்தை சொல்லுவதற்கு நீ தடை போடுவதற்காக பொய்யான கோஷத்தை போடுகிறாய்.
அப்ப எல்லா அக்கிரமும், நான் குறிப்பிட்டு சொன்ன இது மட்டுமல்ல, எத்தனையோ காரியங்கள், மக்களை மடையர்களாக ஆக்கக்கூடிய காரியங்கள், முட்டாள்தனத்திற்கு தள்ளக்கூடிய காரியங்கள், எந்த ஒரு முஸ்லிமும் தான் செய்கின்ற காரியத்தின் மூலமாக பிற மக்கள் இஸ்லாத்தை நோக்கி ஈர்க்கப்படாத அளவிற்கு காரியங்கள், வெறுப்பூட்டும் காரியங்கள், இவை யாவும் இந்த சமுதாயத்திலே மலிந்து கிடந்த பொழுது, அந்த மக்களுக்கு மத்தியிலே நாம் மார்க்கத்தை சொன்ன பொழுது அதிலே சமூகத்திலே ஏற்பட்ட பிளவுகள் அது இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. கியாமத் வரை இருக்கும். அல்லாஹ் எங்களுக்கு இறுதி மூச்சு கொடுத்திருக்கும் வரையிலும் நாங்கள் இந்த சத்தியத்தை சொல்லிக் கொண்டே இருப்போம். அதனால் ஒரு பிளவு ஏற்படும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை கொடுப்பான். எங்களுக்கு மாத்திரமல்ல, சமுதாயத்திற்கும் நன்மையை கொடுப்பான். அன்பானவர்களை, இவர்கள் சொல்லுகிறார்கள் ஒத்துமை ரொம்ப ஃபர்லு, அது ரொம்ப பேணி நடக்கணும். இவர்கள் தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் சமுதாயத்திலே ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி விட்டார்கள். அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்திட்டாங்க. பாப்பா மகனுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தி விட்டார்கள். ஊருக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒன்றை கவனித்து பார்க்க வேண்டும். இப்படி இவர்கள் ஏதோ ஒத்துமைக்கு இவர்கள் தான் குத்தகைக்காரர்கள் போல பேசுகிறார்களே, இவர்களின் நடவடிக்கையும் தௌஹீத் ஜமாத் என்று இந்த சத்தியத்தை சொல்லுகின்ற இந்த சமுதாயத்தினுடைய நடவடிக்கையும் சற்று நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க, முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு உடலை போன்றவனாக இருக்க வேண்டும். உடலில் ஒரு பாகம் பாதிக்கப்பட்டால் மற்ற பாகங்கள் எப்படி துடிக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது உண்மையான ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு ஒத்துமை. நீ என்ன வேணாலும் அக்கிரமம் செஞ்சுக்க, நான் கண்டுக்க மாட்டேன், அந்த ஒத்துமையை சொல்லல. எப்படிப்பட்ட ஒத்துமையை சொல்லுகிறார்கள்? ஒரு உடல் உறுப்பை போன்ற ஒரு ஒத்துமை அதை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளால் அதை நாம் உலகத்திற்கு சான்றுகளோடு நாம் நிரூபித்துக் கொண்டும் இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் ஒத்துமைதான் பெருசு என்று பேசக்கூடியவர்களோடு நாம் எப்படி வேறுபட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு நமக்கு ஏறத்தாழ ஒரு 1000க்கும் நெருக்கமான மர்கஸ்கள் அமைந்து விட்டன. தௌஹீத் ஜமாத்திற்கு 1000க்கும் நெருக்கமான மர்கஸ்கள் இருக்கிறது. ஒரு காலத்திலே நாம் சுன்னத்து ஜமாத் பள்ளியில தான் தொழுது கொண்டிருந்தோம். இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை மக்களுமே பெரும்பாலான மக்கள் சுன்னத்து ஜமாத் மக்கள் தான். பேசுற நானாக இருக்கட்டும், கேட்கிற நீங்களா இருக்கட்டும், நீங்க எல்லாம் பிறப்பிலிருந்து தௌஹீதா? நீங்கள் பிறப்பிலிருந்து தர்கா வழிபாடை எதிர்த்தவர்களா? இல்ல இல்ல, நம்ம எல்லாருமே ஒரு காலத்துல சுன்னத்து ஜமாத்து தானங்க. ஆமா, அப்படித்தான் இருந்தோம். அப்படி இருந்த பொழுது அந்த பள்ளிவாசலில் தான் நம்முடைய தொழுகை நிறைவேற்றப்பட்டது. ஒத்துமை ரொம்ப முக்கியம், சண்டை சச்சரவு கூடாது என்று சொல்லக்கூடிய இவர்கள் தான் நாம் பள்ளிவாசலிலே தொழுத பொழுது நம்மை அடித்து துவம்சம் செய்தவர்கள். அடிக்கிறோமே, இது இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்ட காரியமாச்சு. இறை தூதரவர்கள் சொன்னார்கள், எவருடைய கரங்களில் இருந்தும் எவருடைய நாவுகளில் இருந்தும் பிறர் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்களை தான் உண்மை முஸ்லிம் என்று இறை தூதரவர்கள் சொன்னார்களே. நீங்கள் ஒத்துமையை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள் என்ன செஞ்சிருக்கணும்? சரி, நீ என்னமோ சொல்ற, தூதர் வழின்ற என்னமோ தொழுதுட்டு போ, விட்டுட்டு போக வேண்டியதானே. என்ன செஞ்சீங்க? பள்ளிவாசலில் தொழக்கூடியவர்கள் அது சிறுவன் என்றும் பார்க்கவில்லை, முதியவர்கள் என்றும் பார்க்கவில்லை, ரமலான் என்றும் பார்க்கவில்லை, துல்ஹஜ் மாதம் என்றும் பார்க்கவில்லை. பள்ளிவாசலிலே சதா அடிதடி சம்பவம். ஒரு சம்பவத்தில் கூட தௌஹீத் ஜமாத்துக்கார சுன்னத்து ஜமாத்துக்காரன் அடிச்சான்னு கேஸ் கிடையாது. அடி வாங்கினது பூரா நம்ம தான். நம்ம மக்களில் பலருடைய உடலிலே அவருடைய காயங்கள் இருக்கிறது. அடித்தார்கள், விரலை உடைத்தார்கள். என்னடா தூதர்னு பேரை சொல்லிக்கிட்டு விரலேடா அசைக்கிற, உடைக்கிறடா விரலை உடைச்சாங்க. ஹவுல உழு செய்வதற்காக கட்டப்பட்டிருந்த ஹவுல தூக்கி போய் போட்டான். எத்தனை கொடுமைகளை நீங்கள் செய்தீர்கள். நீங்கள் அப்படியே ஒப்பிட்டு பாருங்கள். நீங்க ஒத்துமையை பேசுனீங்க, ஆனால் முஸ்லிம்கள் என்றும் பாராமல், பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்கள் என்றும் பாராமல் நீங்கள் அடித்து நீங்கள் நடத்திய கலவரங்கள் எத்தனையோ சம்பவங்கள். இன்னைக்கு தௌஹீத் ஜமாத்துல 1000க்கும் நெருக்கமான பள்ளிவாசல்கள் இருக்கிறது, மர்கஸ்கள் இருக்கிறது. அதுல தொழக்கூடியவர்கள் அத்தனை பேரும் தௌஹீத்வாதியா? எங்களுக்கு உறுப்பினர் ஒரு ஊர்ல 100 பேர் இருக்கிறான்னு சொன்னா, எங்களுடைய மர்கஸ் பெரிய மர்கஸா இருந்தா நாங்கள் கட்டிடங்கள் பெரும் பெரும் கட்டிடங்களையும் கட்டி வைத்திருக்கிறோம். சின்ன சின்ன மாடியை பிடித்து சின்ன அளவில் ஷெட் அமைத்து மர்கஸும் வைத்திருக்கிறோம். சின்னதும் இருக்கு, என்கிட்ட பெருசும் இருக்கு. 1000 பேர் தொழக்கூடிய பள்ளிவாசலையும் வச்சிருக்கிறோம். 1000 பேரும் தௌஹீத் ஜமாத்துல உள்ளவங்களா? இல்லையே. மதுஹபை சேர்ந்தவர்கள் தொழுகிறார்கள்.
பாதிக்கு மேற்பட்டவர்கள் வருகிறார்கள். அந்த ஜமாத்துல அந்த மர்கஸ்கள்ல பயான்கள் நல்லா இருக்கும், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்கும் என்று நம்பி வரக்கூடிய எத்தனையோ சுன்னத்து ஜமாத்காரர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த 10 ஆண்டு காலத்துல தௌஹீது ஜமாத்துடைய பள்ளிவாசலில் சுன்னத்து ஜமாத்தினர் தாக்கப்பட்டார்கள் என்று ஒரே ஒரு சம்பவத்தை காட்டு. சுட சுட நோன்பு கஞ்சி கொண்டு ஊத்துனா என்று ஒரே ஒரு சம்பவத்தை காட்டு. சுன்னத்து ஜமாத்துக்காரர் தொப்பி போட்டு தொழுதார் என்று சொல்லி தலையில் அடித்து தாக்கப்பட்டார் என்று ஒன்ன காட்டு. அதாயா உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். நீ ஒத்துமையை பேசுற, இறை தூதர் சொன்ன உடல் உறுப்பை நாங்கள் உண்மையாக காட்டிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் விளங்காம இருக்கிறாங்க, எடுத்து சொல்லுவோம், தடுக்க மாட்டோம். தப்பா தொழுதா கூட கூப்பிட்டு உட்கார வச்சு என்னப்பா அப்படி தொழுகிற சொல்ல மாட்டோம். அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம். இறை இல்லம் அல்லாஹுக்கு சொந்தமானது. வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், இறை இல்லங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எந்த தௌஹீது ஜமாத்துக்காரனும் பள்ளிவாசல் ஏன் பள்ளிவாசல் என்று மார்த்தட்ட மாட்டான். அத்தனை பேருக்கும் இங்க உரிமை உண்டு. நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருந்தது, நம்முடைய நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒத்துமையை பத்தி பேசுறாங்க. ஊர் நீக்கம் பண்ணீங்களே தௌஹீது ஜமாத்துக்காரர்களை, பள்ளிவாசல் மைக்கில் வச்சு அறிவிச்சீங்களே, ஊர் நீக்கம் செய்து விட்டோம். அந்த குடும்பத்தாரோடு எந்த ஒட்டு உறவு வைக்க கூடாது, அண்ணன் தண்ணி புழங்க கூடாது, வியாபார தொடர்பு வைக்க கூடாது, பொருளாதார தடை போட்டியே ஞாபகம் இருக்கா? அப்ப யோசிச்சீங்களா? இப்படி தடை போட்டா தனியா போவான் அப்படிலாம் யோசிச்சீங்களா? நினைச்சீங்க ஊர் சமூக பகிஷ்காரம் பண்ணிட்டா, ஒதுக்கி வச்சுட்டா, ஊர் நீக்கம் பண்ணிட்டா, வியாபாரத்தை நிப்பாட்டிட்டா, கடையை காலி பண்ணிட்டா, வீட்டை காலி பண்ணிட்டா, அத்தோடு அஸ்தமமாக போயிரும், அஸ்தமித்து போயிரும் என்று நீங்கள் நினைத்தீர்கள். அப்படிலாம் செஞ்சீங்களா? அப்ப யோசிச்சு பார்த்திருக்க வேண்டியதானே. சமுதாயத்தில் ஒத்துமை முக்கியம், நீ உன் நம்பிக்கைப்படி இரு, நான் என் நம்பிக்கைப்படி இருக்கிறேன், மகேஷர்ல பார்த்துக்கலான்ட்டு பெருந்தன்மையா போக வேண்டியதானே. நீங்க போலையே. நீங்க என்ன பண்ணீங்க? ஊர் நீக்கம் பண்ணீங்க, கல்யாணத்தை பதிவு செய்ய மாட்டேன், நீங்க சந்தா வாங்க மாட்டேன், நீங்க ஊர்வல கேட்டா ஊர்வல கொடுக்க மாட்டேன், நீங்க ஜனாசா அடக்கம் பண்றதா அடக்கம் செய்ய மாட்டேன். எந்த ஒரு இரக்கமற்றவனாக இருந்தால் கூட இறந்து போன பிரேதத்தை வைத்து அவனும் அரசியல் பண்ண மாட்டான். அதையெல்லாம் நீங்க பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? நீங்க ஒத்துமையை பத்தி பேசுறீங்க, ஆச்சரியமா இருக்கு. ஒத்துமையை விரும்பக்கூடியவர்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இறந்து போன ஜனாசா விஷயத்தில் விளையாடுவாங்களா? சிந்தித்து பாருங்கள், எப்படி துடித்திருப்பார்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஒரு உயிரையும் பறி கொடுத்து விட்டு அடக்கம் செய்வதற்கு இடம் இல்லை என்று சொன்னால் அவங்க நிலைமை எப்படி இருக்கும்? ஒத்துமை ஒத்துமைன்றீங்க, எங்க ஒத்துமை நீங்க கடைபிடிச்சீங்க? ஆனால் தௌஹீது ஜமாத்துக்காரர்களை பாருங்கள், இந்த ஜமாத், இந்த கொள்கை, இறை தூதரை முன்மாதிரியாக பின்பற்றக்கூடிய இந்த கூட்டத்தினுடைய நடவடிக்கை பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாங்கள் இன்னைக்கு இல்ல, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால கோடிக்கணக்கில் சக்காத்து பணம் விநியோகமாகுதுங்க. சக்காத்து, ஏழைகளுக்கு செய்யப்படுகின்ற சக்காத்து உதவிகள் ஒரு ஆண்டுக்கு எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஏழை மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர்களை வட்டியிலே விழுந்த மக்களாக இருந்தால் வட்டியிலிருந்து மீட்டெடுக்கிறோம், வாழ்வாதார தேவை இருந்தால் வாழ்வாதார தேவையை பூர்த்தி செய்கிறோம், தொழில் தொடங்குவதற்கு உதவி செய்கின்றோம். உதவி செய்யப்படுகின்ற அத்தனை மக்களும் தௌஹீது ஜமாத்துக்காரனா? அல்லாஹ் பெரியவன். உதவி செய்யப்படுகின்ற அத்தனை மக்களும் பெரும்பாலான மக்களை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் சுன்னத்து ஜமாத். எங்களுக்கு அந்த பார்வை வரலையே. ஏய், ஒரு மதுஹப் ஜமாத்து, இது தர்காவாதி சொல்லுவோம். உங்கள் நம்பிக்கை தப்பு, கழுத்துல கயிறு போட்டிருக்கீங்க, அப்படி இப்படி என்ற அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொல்லுவோமே தவிர எதை செய்ய மாட்டோம். அவர்களுக்கு கிடைக்கின்ற உரிமைகளையோ உதவிகளையோ நாங்கள் தடுக்க மாட்டோம். எங்கள் பார்வை இப்படி இருக்கிறது. உங்கள் பார்வை எப்படி இருந்தது என்று சொன்னால் பழி வாங்கும் பார்வையாக இருந்தது, நசுக்கக்கூடிய பார்வையாக இருந்தது. நீங்கள் நசுக்க முயற்சி செய்தீர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வளர்த்து கொண்டே செல்லுகிறான். ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே கொள்கை பூர்வமான ஒற்றுமை. அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றானே, வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமியா, எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய கயிறை பற்றி பிடியுங்கள், சமுதாயம் வலுப்பெறும் என்று சொன்னானே, அந்த வலிமையை அல்லாஹ்வுடைய அருளால் நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு பெரும் சமுதாயமாக, பல லட்சக்கணக்கான மக்களை கொண்ட ஒரு தனி சமுதாயமாக இஸ்லாமிய சமூகத்திலே தௌஹீது ஜமாத்தை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். இதனால் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். எத்தனை அக்கிரமங்களுக்கு எதிராக, முஸ்லிம்களுடைய பாதிப்புகளுக்கு குரல் கொடுக்கும் விதமாக, இஸ்லாத்தை யாரேனும் சீண்டி பார்த்தால் அதற்கு எதிராக களம் காணுகின்ற
போராட்ட களத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உரிமைக்காக போராடுகின்ற மாநாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பெரும் மக்கள் கூட்டத்தை கூட்டுகின்ற அளவிற்கு ஒரு வளர்ச்சியை அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்று ஒரு பிளவு ஏற்பட்டு இருக்கிறது. சத்தியத்தின்பால் மக்கள் அடியடியாக வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அதன் மூலமாக சமுதாயத்திற்கு நன்மை ஏற்பட்டு இருக்கிறது. எந்த பாதிப்பும் ஏற்படல. இது நிகழ்த்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். சத்தியம் என்பது எடுத்து சொல்லப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இதன் மூலமாக அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற நன்மைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பிளவு ஏற்படும். பிளவின் பின்னால் உண்மையை ஏற்றுக்கொண்ட மக்கள், சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள், இறை தூதரை பின்பற்றக்கூடிய மக்களாக முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒரு மாநாடு நடத்துகின்ற இறை தூதருடைய உயர்வுகளை உலகத்திற்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு சமூகமாக நாம் உருவாகி இருக்கிறோம். பிளவு இன்ஷா அல்லாஹ் நீங்கும். எப்பொழுது நீங்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அருளால் இந்த சமுதாயம் அல்லாஹ் இதை வளர்த்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு மாற்று கருத்தில் உள்ளவர்கள் கூட தௌஹீத் ஜமாஅத்துடைய பிரச்சாரத்தை கேட்டு இந்த சத்திய கருத்துக்களை புரிந்து கொண்டு இங்கு உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸ் இருக்கிறது, மற்ற இடங்களில் எல்லாம் பேச்சுக்கள் மட்டும்தான் இருக்கிறது, செயல் வடிவம் இல்லை என்று சொல்லி அணி அணியாய் மக்கள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அணி அணியாக மக்கள் வந்து சேருகின்ற பொழுது யாரெல்லாம் எதிர்கருத்திலே இருக்கிறார்களோ அந்த பகுதி எல்லாம் தேய்ந்து கொண்டே இருக்கிறது. கண்கூடாக பார்க்கிறோம். பாருங்க, ஒரு மாவட்ட மாநாடு, இது மாநில மாநாடு அல்ல. மக்கள் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் எதிர்ப்பதற்கென்று ஒரு அணி இருந்தால் தான் பிளவு என்பதற்கு ஒரு பெயர் இருக்கும். எதிர்காலத்திலே அல்லாஹ்வுடைய அருளால் தமிழகம் என்பது தௌஹீத் கோட்டையாக இன்ஷா அல்லாஹ் மாறும். அப்படி மாறுகின்ற நிலை வருகின்ற பொழுது மாற்று கருத்தில் உள்ளவர்கள் எதிர் அணி என்று சொல்வதற்கு கூட யாரும் இல்லாத அளவிற்கு ஒரே சமுதாயமாக தௌஹீத் கொள்கை உள்ள அத்துணை மக்களாக இந்த சமுதாயம் இன்ஷா அல்லாஹ் மாறும். அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய பிளவு எதை நீங்கள் இன்று கசப்பாக பார்க்கிறீர்களோ மாற்று கருத்தில் உள்ளவர்கள் அந்த பிளவை நீங்களாகவே நீக்கிவிட முடியும். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்துவான். எனவே ஒத்துமை என்கிற ஒரு பொய்யான கோஷத்தை போட்டு என்ன அக்கிரமம் நடந்தாலும் என்ன அநியாயம் நடந்தாலும் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து அந்த அக்கிரமத்திற்கு ஆதரவு கொடுக்கலாம் என்பது ஒரு முஸ்லிமுடைய நடவடிக்கையாக இருக்க முடியாது. குன்தும் கைர உம்மத்தின் உஹரிஜத் லின்னாஸ், நீங்கள் மனித குலத்திற்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். எதனால சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅமினுன பில்லாஹ், நீங்கள் நன்மையை எடுத்து சொல்லுகிறீர்கள், தீமையை விட்டு மக்களை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை நம்புகிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நீங்கள் நன்மையை மக்களுக்கு எடுத்து சொல்லும் காலம் வரையிலும், தீமையிலிருந்து மக்களை எல்லாம் தடுக்கும் காலம் வரையிலும் ஒரு பிளவு என்பது சத்தியம் அசத்தியம் என்று இரு பிரிவாக பிளவுபட்டு கொண்டே இருக்கும். அந்த பிளவு என்பது இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நம் சமுதாய மக்களுக்கும் இந்த இஸ்லாத்தை ஏற்காத பிற சமுதாய மக்களுக்கும் நிச்சயமாக நன்மையை ஏற்படுத்துகின்ற பிளவாக இருக்குமே தவிர ஒரு காலத்திலும் சமுதாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்காது. எனவே பொய்யான ஒத்துமை கோஷத்தை தூக்கி ஓரம் கட்டிவிட்டு இந்த மார்க்கத்தை உண்மையான முறையிலே மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே உறுதிப்பட நாம் அதை கடைபிடிக்கக்கூடிய நன்மக்களாகவும் ஆக வேண்டும். வல்ல ரஹ்மான் அத்தகைய உயர்ந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.